ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 19, 2025. இந்த 18 நாட்கள் நீங்கள் அனைவரும் அழகான ஆன்மீக அனுபவங்களை அடைந்திருப்பீர்கள். 18 ஜனவரி அன்று முக்கியமாக பாபாவின் சக்திகளை சுயத்திற்குள் நிரப்பிக்கொண்டு நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி பவ், அதாவது நிராகார நிலையுடையவராக, விகாரங்களற்றவராக, அகங்காரமற்றவராக ஆகுக என்ற வரத்தை அடைந்திருப்பீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்கள். சங்கமயுகம் முழுவதும் நாம் உயர்ந்த முயற்சி செய்ய வேண்டும். பாபா சமாப்தி வருடத்தை ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். எனவே நாம் நமது முயற்சியை கூட முடித்து விடுவதற்கான திடமான எண்ணம் வைப்போம். நாம் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறோமோ, பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் அடைய விரும்புகிறோமோ, எப்படிப்பட்டதொரு பக்குவமான மனநிலையை உருவாக்கி கொள்ள விரும்புகிறோமோ, அதனை உண்மையான மனதோடு முயற்சி செய்து அடைந்து விடுவோம். ஏனென்றால் பாபா சமயத்திற்கு மீண்டும் வரமளித்திருக்கின்றார். நான் உங்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். யார் உண்மையான மனதோடு முயற்சி செய்வார்களோ காலம் அவர்களுக்கு உறுதுணை புரியும். இந்த விஷயத்தினை அனுதினமும் நினைவில் வைப்போம். எனவே பாபாவின் எல்லையற்ற உதவியினால் நமது முயற்சி மிகவும் அழகாகிவிடும். நாம் முரளியின் ரசனையையும் அடைவோம். அமிர்த வேளையின் ரசனையையும் அனுபவிப்போம். அமிர்த வேளையில் நேற்று நாம் பாபாவிடமிருந்து பெற்ற வரத்தினை நினைவு செய்வோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நினைவு செய்வோம். உள்நோக்கு தன்மையுடையவராகி அந்த வரத்தினை நன்றாக தாரணை செய்ய வேண்டும். எனவே இன்று முழு நாளும் பாபாவுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். பாபா, நீங்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். மேலும் உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருந்து உலகிற்கே சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இது மிகுந்த அழகான நிலையாகும். எவ்வாறு சூரியன் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதனால் அதன் பிரகாசம், அதன் வெப்பம், அதன் சக்தி கீழே முழு உலகிலும் பரவுகின்றன. நாமும் உயர்ந்த நிலையில் இருப்போம். உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். மேலும் பரந்தாமத்தில் பாபாவின் துணையோடு இருப்போம். அங்கே அமர்ந்தபடி முழு உலகிற்கும் சக்திசாலியான அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் மற்றும் இதனை இயல்பாக மாற்றிவிடுவோம். இது மிகப்பெரிய புண்ணியமாகிவிடும். இதனால் பாவங்களின் சுமை குறைந்துவிடும். பாவங்களின் தாக்கம் குறைந்துவிடும். பரந்தாமத்தில் சர்வசக்திவான் ஞான சூரியன் நமது பிராணேஸ்வரர் வீற்றிருக்கிறார். அவருக்கு கீழே நான் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறேன். மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கிறேன். மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். பாபாவின் கிரணங்கள் எனக்குள் நிறைகின்றன. மேலும் எண்ணிலிருந்தும் வெளிப்பட்டு கீழே முழு உலகிலும் பரவுகின்றன. ஒரு நிமிடத்திற்காக கூட இந்த பயிற்சியினை செய்யலாம். நான் பூர்வீகமான ஆத்மா மற்றும் உலக நன்மையாளராவேன். இந்த சுயமரியாதையினை அவ்வப்போது பயிற்சி செய்வோம். மேலும் அவ்வப்போது நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் மற்றும் இயற்கையின் தலைவனாவேன் என்று பயிற்சி செய்து சகாஷ் கொடுப்போம். அவ்வப்போது நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகங்களை கொடுக்கும் வள்ளல் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து உயர்ந்த நிலையிலிருந்து முழு உலகிற்கும் அழகான அதிர்வலைகளை கொடுத்து கொண்டே இருப்போம். இதனால் உலகிற்கே நன்மை ஏற்படும். இவ்வுலகின் சூழல் மாறுபடும். அநேக ஆத்மாக்களுக்குள் பொதிந்து கிடக்கும் தூய்மை தன்மை விழிப்படையும். அவர்களது துக்கங்களும் தடைகளும் அழிந்துவிடும். ஆனால் யார் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருப்பார்களோ அவர்களால் தான் இவற்றை செய்ய முடியும். யார் தூய்மையற்ற தன்மையின் யுத்தத்தினை முடித்து விட்டிருப்பார்களோ, யார் இந்த உலகின் வீணான ஆசைகளுக்கு பின்னால் ஓடுவதில்லையோ அவர்களால் தான் செய்ய முடியும். உண்மையில் அவர்களுக்கு இந்த உலகத்திடம் எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்டவர்களால் தான் உயர்ந்த யோகியாக ஆக முடியும். இதனைத்தான் பாபா கூறியிருக்கின்றார்.
நீங்கள் உண்மையிலும் உண்மையான சந்நியாசியாகிவிட வேண்டும். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் உயர்த்த நினைவில் நிலைத்திருந்து பரந்தாமத்தில் பாபாவுடன் அமர்ந்து முழு உலகிற்கும் அழகான அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.